வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம். இன்றைக்கி மார்கழி 12. எப்போவுமே காலையில் கோலம் போட்டு ஒரு பதிவு உங்களுக்கு கொடுப்பேன். இன்றைக்கி கொடுக்கலங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டேங்க. 6:30 மணி இருக்கும் நான் எழுந்திரிச்சது. அதுக்கப்புறம் பெரிய அளவில் கலர் கோலம் போட முடியல. அதனால் இன்றைக்கி அச்சு கோலம் தாங்க போட்டிருந்தேன். சும்மா ஒரு 4 பூக்கள் வச்சு அச்சு கோலம் தான் போட்டிருந்தேன். பெரிய அளவில் கலர் பண்ணலை. அதனால் நான் அதை தனி பதிவாக கொடுக்கல. இந்த பதிவோடைய அந்த ஃபோட்டோவும் ஜாயின் பண்ணுறேன். 10:30 மணிக்கு மேலே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நிறைய பூக்கள் காய்கள் எல்லாமே இருந்துச்சுங்க. கத்திரிலாம் பாருங்கள், 2 வகையான கத்திரிங்க. பச்சை கத்திரி, அதுக்கப்புறம் பச்சையும் நீலம் கலந்த கத்திரி, மொச்சைக்காய், நிறைய மொச்சைக்காய்ங்க. முத்தின மொச்சைக்காய் அவ்வளோ இருக்குது. இது இல்லாமல் சரமாக பிஞ்சுகள் எல்லா பக்கமும் வச்சுருக்கு. அஸ்வினி பூச்சி தாக்குதல் இது போல் எதுவுமே இல்லைங்க. நல்லா ஹெல்த்தியாக நிறைய காய்கள் மொச்சைக்காய் காய்ச்சிருக்கு. பார்க்கவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாமே பறிச்சுட்டு வந்தேன். பூக்கள் காய்கள் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எல்லாமே இது போல் சேர்த்து வச்சு பார்க்குறேன். ஒவ்வொரு பூவையும் எப்போதும் மாதிரிட்டு அழகாக இருந்தது. பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், தட்டு நிறைய காய்களும் பூக்களும் அறுவடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.